அதிகாலையிலே எழுந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு போனால் ஒரே புகை மூட்டை கூட சேர்ந்து மழையும். நானே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் கோலம் போடலான்னு ஒரு ஞானோதயம் வந்து போவேன். ஆனால் அன்றைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது. ஆனால் இன்றைக்கி என்னை யாரும் தடுக்க முடியாது, வீட்டு வாசல்லையாவது நான் போடுவேன்ட்டு சும்மா அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் நேற்று எங்கள் மாமா வந்துட்டு நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்தாங்களா, சரி வீக்கெண்ட் வந்து நாட்டுக்கோழியோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி தான் பண்ணியிருந்தேன். இந்த நாட்டுக்கோழிக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமாமே. ஆனால் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் இந்த பெரிய வெங்காயம்லாம் கோச்சிக்கும்ல, அதனால் ரெண்டு பேரும் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு போட்டு தான் செஞ்சேன். அப்புறம் காலையிலேயே வந்துட்டு ஒரு வித்தை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஷேப்லாம் சுத்தமாக வரவே இல்லை. எதுக்குன்னா வந்துட்டு ஜோக்குட்டி ஸ்கூலில் வந்து ஷேப்பாக ஸ்நாக்ஸ் பண்ணி தர சொன்னாங்க, அதனால தான் பண்ணிட்டு இருந்தேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு ஹோம் ஒர்க் கொடுத்து அதுலேருந்து எப்படா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற ஒரு கேஸு. ஆனால் இன்றைக்கி இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் பெற்றுட்டு இந்த மாதிரி குரல் வித்தெல்லாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆனால் எனக்கு ஜாலியாக தான் இருந்தது, பண்ணும்போது நல்லா ஹாப்பியாக தான் பண்ணேன். இந்த தோழிகளோட பேச ஆரம்பிச்சது போதும் டைம் போனதே தெரியல. ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஜோக்கு ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு. குளிக்காமல் கூட ட்ரெஸ்ஸை மாதிரி குடுன்னு ஓடிட்டேன். இவளோட செப்பலில் வந்துட்டு மண் ஓட்டிச்சுன்னா அதை கழுவியே திருவேன்னு ஒரே ஆடும். சரி சுத்தம் சோறு போடும், நீ கழுவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா மேலே போனோன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புல எப்படி பசிக்காமல் இருக்கும். இந்த புயல் அடித்ததில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, என் ரோஸ் செடியெல்லாம் ரொம்ப அழகாக போத்திருந்தது. அதான் மேலே போய் பார்த்துட்டு இருந்தோம்.